சற்றுமுன் வெளியான தகவல், அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது மகளிர் உரிமை தொகையில் எல்லோருக்கும் ரூபாய் 2500. பட்ஜெட்டுக்கு முன்பே வெளியாகும் மிகப்பெரிய சர்ப்ரைஸ். அது என்னென்ன என்பதை இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. தமிழக அரசின் புதிய சமூக நலத்திட்டமான மகளிர் உரிமை தொகை உயர்வு, அதன் பின்னணி, செயல்பாட்டு வரைமுறைகள் மற்றும் இதன் மூலம் ஏழை எளிய மகளிருக்கு கிடைக்கும் பொருளாதார மேம்பாட்டு குறித்து விரிவாக இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. தமிழக அரசியலிலும் அரசு நிர்வாகத்திலும் பெரும் எதிர்பார்ப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி உள்ள இந்த செய்தியானது குடும்ப தலைவிகளுக்காக உதவித்தொகை உயர்வு பற்றியதாகும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் மகளிருக்கான உரிமை தொகையை ரூபாய் 1000 2500 உயர்த்த முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் பொதுவாக இதுபோன்ற பிரம்மாண்ட அறிவிப்புகள் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் மட்டுமே இடம்பெறும். ஆனால் அதற்கு முன்பாகவே வரவிருக்கும் ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாஸ்டர் அறிவிப்பை வெளியிட ஆயத்தமாகி வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. தலைமை செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆட்சி காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்ற பெயரில் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கி வந்த திட்டமானது நடைமுறையில் இருந்தது. இருப்பினும் தற்போது பொருளாதார சூழலில் அதிகரித்து வரும் விலைவாசி உயர்வு மற்றும் குடும்ப பராமரிப்பு செலவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிதி உதவி போதுமானதாக இல்லை என்ற கருத்து மக்களிடையே நிலவியது. இதனை உணர்ந்த புதிய தமிழக வெற்றி கழக தாவேகா அரசு பெண்களின் நிதி சுதந்திரத்தை முழுமையாக உறுதி செய்யும் வகையில் இத்தொகையை ரூபாய் 2500 உயர்த்த அரசாணை மற்றும் திட்ட வரைமுறைகளை அதிவேகமாக சீரமைத்து வருகிறது. அந்த வகையில் எந்த ஒரு புதிய நிதி ஒதுக்கீடு அல்லது நிதி உயர்வு திட்டமும் மாநில வரவு செலவு திட்டத்தில் முறையான அனுமதி பெற்ற பிறகே அறிவிக்கப்படுவது வழக்கம். ஆனால் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை விரைவாக நிறைவேற்றி மக்களுக்கு நன்மதிப்பை தருவதே அரசின் முதல் இலக்காக உள்ளது. எனவே பட்ஜெட் கூட்டத்தொடர் வரை காத்திருக்காமல் ஆகஸ்ட் 15 சுதந்திர தின உரையை ஒரு வரலாற்று திருப்புமுனையாக பயன்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இதனால் செங்கோட்டையில் முதல்வர் விஜய் உரையாற்றும் போது தமிழக பெண்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும் விதமாக இந்த 2500 உயர்வு அறிவிப்பு முறைப்படி வெளியாக உள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இத்திட்டம் தகுதியான அனைவருக்கும், குறிப்பாக வேலையில்லா பெண்களுக்கும் சென்று சேர்வதை உறுதி செய்ய அரசு துறை அதிகாரிகளுக்கு தனித்தனியாக சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டு வருகிறது. இதில் வேலையில்லா பெண்களுக்கு முன்னுரிமை பொறுத்தவரை சுய தொழில் அல்லது நிலையான வருமானம் இல்லாத பெண்கள், வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகள் மற்றும் ஆதரவற்ற மகளிருக்கு முதற்கட்டமாக முழு நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்யப்படுகிறது. இதனால் வெளிப்படைத்தன்மை பொறுத்தவரை இடைத்தரகர்கள் தலையீடு இன்றி பயனாளிகளின் வங்கி அறிவியல் கணக்குகளில் நேரடியாக நிதி உதவியானது வரவு வைக்கப்பட்டு உள்ளது. மற்றும் தரவுகள் சரிபார்ப்பு பொறுத்தவரை ஒரே குடும்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைவதை தவிர்க்கவும், தகுதியற்றவர்களை கண்டறியவும் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்க்கப்பட்டு வருகிறது. சரி, இதனால் மாதம் ரூபாய் 2500 என்பது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கு ஒரு மாபெரும் நிதி பக்கபலமாகும். இத்தொகை நேரடியாக பெண்களின் கைகளுக்கு செல்வதால் குடும்பத்தின் அத்தியாவசிய தேவைகள், குழந்தைகளின் கல்வி மற்றும் சிறு சேமிப்புகளுக்கு இது பெரிதும் உதவும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் பெண்களின் கைக்கு
பணப்புழக்கம் வரும்போது அது உள்ளூர் சந்தைகளிலும் சிறு கடைகளிலும் நுகர்வை அதிகரித்து மாநிலத்தின் பொருளாதாரத்தையும் மறைமுகமாக சீரமைக்க உதவும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றன. எனவே விலைவாசி உயர்வால் அவதிப்படும் குடும்ப நிர்வாகிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 கிடைக்கும் என்ற செய்தி மிகப்பெரிய நம்பிக்கையை அளித்துள்ளது. நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஆகையால் பட்ஜெட்டுக்கு முன்பாகவே ஆகஸ்ட் 15 சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் விஜய் வெளியிடப் போகும் இந்த அறிவிப்பானது தமிழகத்தின் சமூக நலத்திட்ட வரலாற்றில் ஒரு புதிய மைல்களாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆகையால் இந்த செய்தியானது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தியாக அமையும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த 2500 வந்துச்சுன்னா நீங்க எதுக்கு நீங்க செலவு பண்ணுவீங்க, எதனால நீங்க இந்த 2500 ரூபா உங்களுக்கு வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் நீங்க நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம புதிய புதிய செய்திகள், அதாவது அரசு சார்ந்த மிக முக்கியமான செய்திகள் நம்ம சேனலில் டெய்லியுமே அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். அதனால் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த செய்தியை உங்கள் நண்பர்கள் தெரியப்படுத்தவும் கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயன்பெற்று கொள்ளட்டும். இந்த மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 2500 உயர்த்தக்கூடிய இந்த செய்தி, அதாவது முதலமைச்சர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிடுவார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணமானது மிக விரைவில் வரப்போகிறது. மகளிருக்கான ரூபாய் 2500, குடும்ப தலைவிகளுக்கு ரூபாய் 2500 வரப்போகிறது, மிக விரைவில் வரப்போகிறது. அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதி அன்று இந்த செய்தியானது முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என்று அனைத்து பொதுமக்களும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக காமிக்கும். அதே சமயம் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.